மறுமை நாளிலே நாம் எல்லாம் இந்த உலகத்திலே என்ன அமல் செய்தோம், எதை அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதித்தார்கள். அதையெல்லாம் நாம் செய்தோம். நன்மை ஏவி தீமையை நாம் எப்படி தடுத்தோம் என்பதை எல்லாம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே கேள்வி கேட்பான். நம்முடைய நன்மை தீமைகளை நிறுக்கக்கூடிய மீசான் என்கின்ற ஒரு தராசையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே ஏற்படுத்தி நம்முடைய நன்மை தீமைகளை நிரப்புவான். அப்போது அதனுடைய எடை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய திக்ர் ஒன்றை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே புகாரி என்ற நபிமொழி தொகுப்பிலே 7563வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவனை துதிக்கும் 2 வாக்கியங்கள் அளவற்ற அருளாளனின் பிரியத்திற்குரியவை, நாவுக்கு எளிதானவை, நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசில் கனமானவை ஆகும். அவை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன், அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நன்மை தீமை நிறுக்கப்படும் மீசான் என்னும் தராசில் கனமானவை, அளவற்ற அருளாளனுக்கு அது பிரியமானவையான திக்ராக இருக்கின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த திக்ரை அதிகம் ஓதி நம்முடைய நன்மையை மீசான் என்னும் தராசிலே கனமாக்கி மறுமையிலே வெற்றி பெறுவோம். உங்களுக்காக நான் என்றும் பிரார்த்தனை செய்பவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.